அனைவருக்கும் வணக்கம். நாவல்ஸும் புக்ஸும் படிச்சுட்டு நிறைய பேர் பகிர்ந்துருக்குறீங்க. ஆண்டாள் ரேவதி, 2-3 பேர், பிரியா விஸ்வநாத். ஸோ நான் இந்த வெக்கேஷனில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப விவிட் ரீடர்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன்லேருந்து மோகமுள், தி ஜானகிராமன், அப்புறம் அகிலன், கல்கி, நிறையா டைட்டில்ஸ் இருக்கும். பொன்னியின் செல்வனே நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். ஸோ மோகமுள் இந்த வாட்டி எடுத்த ஒரு நாவல். என்றைக்குமே கேட்பவர்களுக்கு சுருக்கமாக ஒரு விஷயங்களை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியாக இருக்கும். இந்த நாவலின் நாயகன் பாபு, நாயகி யமுனா. ஸோ ஒரு ஆண்மகன் எதுலேயுமே ஒரு தயக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு பிக்சரைசேஷனாக தான் இவரோட கேரக்டர் தி ஜானகிராமன் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நாவல்ஸ் நிறையா படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த தேவநேய பாவாணர் சென்ட்ரல் லைப்ரரி அதுலேருந்து எடுத்து படிக்கிற காலங்களில் என்ஐடி நுங்கம்பாக்கம்லேருந்து நான் அந்த இதில் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், தேவநேய பாவாணர் லைப்ரரி. அதுக்கப்புறம் பிகாம் வேலைக்கு போயிட்டதுனால 16 வயசு 17 வயசுலேயே நான் கரஸில் தான் படித்தேன். ஈவந்தோ காலேஜஸில் இடம் கிடைத்த போதும் எனக்கு அந்த கீ மணி கொடுக்க வேண்டி இருந்ததுனால நம்ம இதை சூஸ் பண்ணோம் ஃபேமிலிக்காக. எதுக்கு இந்த பேக்ட்ராப் அப்படின்னா, அந்த ஒரு படிக்கும் புஸ்தகங்கள் மேலே ஒரு ஈடுபாடு போயிடுச்சுனாக்க மற்ற இடங்களில் மனம் செல்வதில்லை. அன்னை புஸ்தகங்கள் தான் நிறைய படிப்பேன். ஓய்வு நேரங்களில் தேவநேய பாவாணர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பிரிட்டிஷ் லைப்ரரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்குகிற புஸ்தகங்கள் முக்கால்வாசி நான் வாங்கினது எல்லாமே ஹிகின் போத்தம்ஸில் தான் வாங்குவேன், சென்னை பொறுத்த மட்டும். அப்புறம் வந்தது தான் அந்த ஒடிசிலாம், லேண்ட்மார்க் ரீட்டைல், இதெல்லாம் அப்புறம் வந்தது. ஸோ நுங்கம்பாக்கம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மோகமுள் தி ஜானகிராமனோட நாயகன் பாபு ஒரு ஆண்மகன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு போல்டாக கரேஜியஸாக ஒன் ஸ்ட்ரோக்கில் எடுக்கணும். ஸோ ஓகே, இவங்களுக்கு யமுனா தான் நமக்கு அப்படின்னாக்க அவர் அந்த பெண்ணை அவரோட நண்பரோடு சேர்ந்துட்டு பெண்மையை தேவி ரூபத்தில் போற்றுறாரு. ஸோ அவங்கள பெண் பார்க்கறதுக்கு அவர் போகிற பட்சத்தில் அவங்க 2ஆம் தாரத்தோட மகள். ஸோ 2ஆம் தாரமாக அந்த பார்வதிபாயோட பிக்சரைசேஷன் வருது. அதில் தொடங்கி அவங்க அப்பா ராஜுன்னு ஒரு சித்தரோட ஒரு சாநித்தியத்தை பாபுவுக்கு படிப்பிக்கிறது முதல் எல்லா இடங்களிலுமே அவர் ஒரு சாய்ஸ்லே இருக்கார். தயக்கம் அவர்கிட்ட நிறையா காணப்படுது. ஸோ அது வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ பெண்கள் ஆண்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தாலும் நம்மளுடைய உடலின் ஒரு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இதெல்லாம் வச்சு நம்ம எந்த விதத்துலேயும் தாழ்ந்தவங்க இல்லை. பட் அவங்க செய்கிறத அவங்க பண்ணுறதும் நம்ம செய்கிறத நம்ம பண்ணுறதும் பண்ணாக்கவே இல்லறம் சிறக்குங்கிறது ஒரு கருத்து. ஸோ இவர் எல்லா இடங்களிலும் அந்த இன்னொரு ஒரு வயதானவரின் மனைவி இவரை தவறாக அணுகும்போது கூட ஒரு பிரேவான ஒரு ஆண்மகன் ஒரே பார்வையிலேயே அறுத்தெறியக்கூடிய ஒரு தைரியம் வேண்டும். அதுதான் பி லைக் அ லயன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்வேன். ஸோ அந்த தைரியம்தான் ஆண்மகனோட ஒரு மிகப்பெரிய சொத்து. செயல் வீரர்களாக இருக்கணும். சொல் வீரர்களாக இருப்பதை விட சில பேருக்கு சொல் செயல் இரண்டும் ஒரு சேர அமைந்திருக்கும். எண்ணம் சொல் சுருங்கச் சொல்வதென்றால் ஒரு ஆணுக்கு அழகு தைரியமாக எண்ணம் செயல் சொல் மூன்றும், எண்ணம் சொல் செயல் மூன்றும் நேர்காணலில் சந்திக்கணும். செயல் வீரர்களாக இருக்கணும். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதில் ஸ்திரமாக தைரியமாக இருக்கணும். இதுதான் இந்த மோகமுள்ள என்னுடைய கருத்து. நன்றி.